Hi guys, welcome to Team Trends. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா கைன்மாஸ்டரில் எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி மீடியா ஓப்பன் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்கள். அதில் நான் ஒயிட் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது லேயர் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மீடியா அதை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் நான் இப்போ இந்த ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே க்ரோமோ கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் எனேபிள்ன்ற ஆப்ஷன் அதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கும். வெறுமனே இதுதான் இப்போ நான் வச்சுருக்கிற க்ரீன் ஸ்க்ரீன். இந்த க்ரீன் ஸ்க்ரீன்றதை இப்போ நம்ம க்ரோமோ கீ அது ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். கீழே நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன் பேக்ரவுண்டுக்காக. அதுவும் நீங்கள் லேயர் சூஸ் பண்ணிங்கன்னா மீடியா அதே ப்ராசஸ் தான். லேயர் சூஸ் பண்ணி மீடியா நான் இந்த ஃபோட்டோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ட்ராகன் நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா இதோட இதுதான். இதில் க்ரோமோ கீ அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில் கர்வ் அது போனீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? உங்களுக்கு எது கரெக்டாக நமக்கு சூஸ் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். க்ரீன் எஃபெக்ட் வந்து தெரியாத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கரெக்டாக எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இறங்குற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ரோட்டில் வந்து இறங்கணும் அப்படின்றதுனால ரோட்டில் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.